கண்மணி தேடி வந்து அன்பு வந்து போறாரு. கூடவே பரமனும் வந்து உதவி செய்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே போறாரு. அப்போ வந்து பரமன் வந்து வாங்க பிரதர் போலாம் அப்படின்னு சொன்னோனே, அன்பு கண்டுக்க மாட்டேங்கிறாரு. இதே மாரி தான் பண்ணுவாரு. இவருக்கு போய் உதவி செய்ய சொல்லி வந்து அம்ச்சா பாரு அவ. அவ்வளோ சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனா இருக்காங்க இளமதிய நினச்சு பரமன். அடுத்து வந்து சரி, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு எல்லா இடமும் தேடி பார்க்குறாங்க. அப்போ ஒருத்தர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ இந்த பொண்ணு இப்படி தான் போச்சு அப்படின்னு சொன்னோனே, இந்த கோயிலுக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு அப்படியே போகிறாங்க. அங்கே ஒரு கோயில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்த்தா அந்த இடத்துல வந்து தான் எரியிற வந்து அந்த பூஜை வந்து நடத்திட்டுருக்காங்க. கரெக்டாக அந்த டைமில் வந்து கண்மணி வந்து அங்கே போயிடுறாங்க. கண்மணி வந்து விட்டுட்டு வந்து அந்த லேடி வந்து காண போயிடுறாங்க. எங்கே போயிட்டாங்க அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்மணி வந்து தேடுறாங்க. இங்கே என்ன கோயில் மாதிரியே இல்லை, இந்த இடத்துக்கு எதுக்கு அந்த அம்மா கூட்டிகிட்டு வந்தாங்கன்னு சொல்லிட்டு கண்மணி எல்லா இடமும் தேடுறாங்க. பார்த்தா சைடில் வந்து அப்படியே நெருப்பு இருக்குது. அதில் வந்து யாருக்கும் தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, அந்த வெண்ணிலா வந்து தள்ளி விட்டுறாங்க. ஐயோ என்னை விடுங்க அப்படி சொல்லி அப்படியே நெருப்பில் போயிட்டு அந்த இதில் போயிட்டு விழுந்துடுறாங்க. அப்போ கரெக்டாக அதையும் பற்ற வைக்கிறதுக்கும் கண்மணி விழுறதுக்கும் சரியாக இருக்குது. கண்மணி அலறி துடிக்கிறாங்க. ஐயோ என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த டைமில் அன்பு பரமனும் அங்கே வந்து கண்மணியை காப்பாற்றிடுறாங்க. அடுத்து வந்து அப்படியே தூக்கிட்டு வராரு அன்பு. பார்த்தா கண்மணி மயக்க அடிச்சிடுறாங்க. எல்லாருமே பதறி போய் எல்லாருமே ஓடி போய் பார்க்குறாங்க. கண்மணி கண்ணை திறந்து பார்க்குறாங்க. கண்மணி உனக்கு ஒன்றும் இல்லைல்ல, எனக்கு ஒன்றும் இல்லைங்கன்றாங்க. உடனே பரமன் கிட்ட தேங்க்ஸ் சொல்கிறாரு. அன்பு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்ல இதில் என்ன இருக்குது அப்படின்றாங்க. அண்ணன் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணே அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியும் சொல்கிறாங்க. நல்ல காலம் எதுவும் நடக்கலை, அந்த வந்து சாமி வந்து காப்பாற்றிடுச்சு. இந்த நல்லவங்களை என்றைக்குமே சாமி கைவிடாது. இவ்வளோ பெரிய நெருப்பில் வச்சுருந்தாங்க, என்ன ஆகுறது இந்த பொண்ணு, ஆனால் அதுக்கு முன்னாடியே வந்து காப்பாற்றிட்டீங்க பாருங்கள். உண்மையிலேயே இந்த பொண்ணுக்கு வந்து நல்ல யோகம்தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே வந்து எப்படி நீ அங்கே போன அப்படின்னு இந்த மாதிரி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து கண்மணி வந்து சொல்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க சிவகாமி எல்லாரும். எப்படி எவ்வளோ பண்ண முடியும், அப்படி ஒரு கோயிலே இல்லையேம்மா, இங்கே யாரோ உன்னை வந்து வேணும்னே வந்து ஏமாத்திருக்காங்கம்மா, நீ கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கப்பா, இந்த ஊர்க்காரங்கன்னு சொல்கிறா, அந்த அம்மா பார்த்தா உனக்கு அடையாளம் தெரியுமா அப்படி, எனக்கு நல்லா தெரியுங்க அப்படின்னோடனே, சரிம்மா அங்கே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லு அப்படின்னோடனே, உங்களுக்கு என்ன நம்ம ஊரில் நடக்கக்கூடியது விஷயம்லாம் நடக்குது ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. இங்கே வந்து வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்படி நடந்துடுச்சே, அவளை எப்படியாவது அந்த இதை தள்ளி விட்டுட்டேன், கொஞ்ச நேரத்தில் வந்து அவங்க காப்பாற்றிட்டாங்க, இல்லைன்னா அந்த நெருப்பில் இவ்வளோ வந்து அப்படி ஒரு வந்து போயிருப்பா, இப்படி ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு வெண்ணிலா செம்ம டென்ஷன் ஆயிடுறாங்க. அடுத்து வந்து அந்த பற்ற வைக்கிற அந்த நெருப்பு பற்ற வைக்கிற அந்த ஃபங்க்ஷனை வந்து நல்லபடி நடத்துகிறாங்க. எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. நல்ல காலம், என் மருமகளுக்கு எதுவுமே ஆமாமல் நீ காப்பாற்றிட்ட சாமி, கெட்டதெல்லாம் தான் இந்த நெருப்பில் அழிஞ்சு போகும், என் மருமக சொக்க தங்கம், அவள் வந்து இந்த நெருப்பில் படலாமான்னு தானே அவளை காப்பாற்றிருக்க அப்படின்னு சொல்லிட்டு சாமிக்கு நன்றி சொல்கிறாங்க. நம்ம வந்து சிவகாமி இருந்தாலும் எப்படி அங்கே போக முடியும், எதுக்காக அப்படிலாம் இவளுக்கு நடக்குது, என்ன காரணமாக இருக்கும் ஒன்றும் புரியலையே சாமி, நீ தான் என் மருமகளுக்கு துணையாக இருக்கணும் ஐயா சாமி, உன்னை நம்பி வந்த என் மருமகளையும் என் பையனையும் கைவிட்டுறாத சாமி அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிறாங்க நம்ம வந்து சிவகாமி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்க, இளமதியோட அம்மா வந்து இதெல்லாம் எப்படி நடக்கிறதுக்கு சாத்தியமே இல்லையே, தனியாக அனுப்பாதீங்க உங்கள் மருமகளை, உங்கள் மருமகளுக்கு தொடர்ந்து வந்து பிரச்சனை நடந்துகிட்டே இருக்குது, எப்போவுமே வந்து அவங்க வீட்டுக்காரர் கூடவே அனுப்புங்க, அதை தான் நானும் அன்புக்கிட்ட சொல்கிறேன், இங்கே பாரு அன்பு, இதுக்கப்புறம் கண்மணி நீ தனியாக விட்டேன்னா அப்புறம் நான் உன்னை மன்னிக்கவே மாட்டேன் அன்பு அப்படின்றாங்க. சாரிம்மா ப்ளீஸ்மா என்னை மன்னிச்சிடுங்க, என் மேலே தான் தப்பு, நான் கண்மணி தனியாக விட்டுருக்கக்கூடாது அப்படின்னு புலம்புறாரு. பரவாயில்லைங்க விடுங்க, அதான் நான் மாலை வாங்க போனேன், அப்படியே நான் வந்திருக்கணும், அதை விட்டுட்டு யாரோ கூப்பிட்றாங்கன்னு போனேன் பாருங்கள், ஏன் மேலே தாங்க தப்பு, நான் தான் அறிவில்லாமல் நடந்துக்கிட்டேன், இதுக்கு நீங்கள் என்ன பண்ண முடியும், இதுக்கப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேங்க, இங்கே பாரு கண்மணி, யார் என்ன தெரியாமல் உன்னை கூப்பிட்டாலும் நீ போகக்கூடாது, ஆமாம் கண்மணி நீ இப்படிலாம் யார் கூப்பிட்டாலும் போயிடக்கூடாது, ஏன்னா இங்கே நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு நம்மளுக்கு தெரியாதுல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு நீ எப்போவுமே வந்து எங்கள் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பரமனுக்கு இளமதி தேங்க்ஸ் சொல்கிறாங்க. நான் சொன்னேன்னு பரமன் நீ கூட போயிட்டு வந்து காப்பாற்றிருக்கேன் என் ஃப்ரெண்டை, ரொம்ப நன்றி அப்படின்னோடனே, பரவாயில்ல இளமதி இதில் என்ன இருக்குது, உனக்காக இது கூட நான் செய்ய மாட்டேனா, இல்லை உன்னை அவர் உனக்கு பிடிக்காதுல்ல, அப்போ கூட அவர் பிடிக்கலனா கூட நீ கூட போய் ஹெல்ப் பண்ணியிருக்க பாரு அப்படின்னோடனே உடனே வந்து வராரு அன்பு, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்னு சொல்கிறாரு. சார் நீங்களே இப்படி தேங்க்ஸ் சொல்கிறீங்க, ஆமாங்க உண்மையிலே சொல்ல போனால் நான் உங்களை அவாய்ட் பண்ணேன், ஆனால் அதை கொஞ்சம் கூட நீங்கள் பொருட்படுத்தாமல் ஓடி வந்து என் ஒய்ஃபை காப்பாற்றுனீங்க, இதுக்கு எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாதுங்க, ரொம்ப தேங்க்ஸுங்க அப்படின்றாங்க. அதை கேட்டுட்டு பரவாயில்லைங்க அப்படின்னோட, அப்பாடா இப்போவாது 2 பேரும் நல்ல மாதிரி பேசிக்கிட்டீங்களே, இவ்வளோ நாளே எங்களை போட்டு பாடாப்படுத்திட்டீங்க, இதுக்கப்புறமா நல்லா பேசுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாலும் சிரிக்கிறாங்க.